ஹேவ் யூவர்ஸ் இது உங்கள் ஹேஷ்டாக் விஞ்ஞானம். சமூக வலைத்தளம் நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. சமூக வலைத்தளம் மூலமாக நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் சமூக வலைத்தளங்களில் சயின்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் பேசப்படுது, என்னென்ன விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறதா நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு 3 ஸ்டேட் இருக்கும்னு தெரியும் நம்மளுக்கு. லிக்விட், சாலிட் அண்ட் கேஸ் அப்படின்னு 3 ஸ்டேட் இருக்கும்னு தெரியும். ஆனால் வாட்டர் லிக்விட் ஸ்டேட்ன்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு செகண்ட் ஸ்டேட்டை இது கண்டுபிடிச்சிருக்காங்களா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 40 to 60 டிகிரி செல்சியஸில் இதோட டெம்பரேச்சர் இருக்கும்போது அது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ஸ்விட்ச் ஆகுமா. இது ரெண்டுக்கும் நடுவில் புதுசாக ஒரு ஸ்டேட்டை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஆகும்போது இந்த ஸ்டேட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்க ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஆனால் உள்ளே போய் என்ன மேட்டர் நம்ம படித்து பார்த்தா தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயத்தை தான் சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை 25,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஷேர்ஸ் மட்டுமே 10,000 வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் இந்த வாரம் ஃபுல்லாகவே சமூக வலைத்தளங்களில் நிறைய பேரால் பேசப்பட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய யங் சயின்டிஸ்ட்டும் இதை பார்த்து வாவ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் தான் இந்த வாரம் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக ஷேர் ஆன விஷயமா பார்க்கப்படுது. நம்ம வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ வேலோட குட்டி வந்து ஒரு நாளைக்கு 567 லிட்டர் மில்க் குடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மில்க் குடிக்கிறதுனால அது டெய்லி 45 kgs கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மில்கோட ஃபேட் கண்டென்ட் 30 to 50% இருக்கிறதுனால இது வாட்டரில் டிஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்டை போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதோட கன்சிஸ்டன்சி வந்து நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் டூத் பேஸ்டோட ஃபோட்டோவை போட்டு இதை போஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இதை நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேரை போட்டு டேக் பண்ணி இது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ஓன் டூத் பேஸ்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இந்த வாரம் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஹேஷ்டாக் விஞ்ஞானம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம் டைப் பண்ணால் எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜை லைக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.